ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நமது ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நமது ஆண்டவர் சர்வலோகத்திற்கும் ராஜாவாக வீற்றிருந்து ராஜரீகம் பண்ணுகிறவர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்பதாக இருக்கிறது. நமது ஆண்டவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நமது ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் உயர்த்த முடியும், எவரை வேண்டுமானாலும் மேன்மைப்படுத்தவும் முடியும். இந்த சம்பவத்தை நாம் 1 சாமுவேலுடைய புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய எதிரிகளாலே மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பென்யமீன் நாட்டானாகிய சவுல் என்கிற ஒரு மனுஷனை அனுப்புகிறார். அவனை என் ஜனமாய் இஸ்ரவேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவா என்று சாமுவேலுக்கு சொல்லுகிறார். இந்த சவுல் என்பவன் யார்? இவர் கழுதைகளின் பின்னாலே அலைந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அதாவது கழுதையை தேடி அலைந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். இவரை பற்றி அவரே சொல்லுகிறார். அதனுடைய 1 சாமுவேலுடைய புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்திலே குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையினிடத்தில் சொல்வானேன் என்று சாமுவேலிடம் அவர் கூறுகிறார். அதாவது அவருடைய நிலைமையை பற்றி அவர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவர் அவரை இஸ்ரவேல் அந்த முழு சமஸ்தத்துக்குமே அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் நாம் இன்னொரு காரியத்தை பார்ப்போம் என்றால், 1 சாமுவேலுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இரண்டகம் பண்ணுதல் பிலுசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தியும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்தள்ளினார் என்றதாக இருக்கிறது. இந்த வார்த்தை சவுலுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை. அதாவது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சவுல் என்பவன் என்ன செய்தான் என்றால், சவுலிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். சாமுவேல் சவுலிடம் சொல்லுகிறார் இந்த காரியத்தை. அதன்படி சவுலும் அவனுடைய ஜனங்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், 1 சாமுவேல் 15 அதனுடைய 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும், அதாவது சொல்லப்பட்ட அந்த அமலேக்குடைய ராஜாவாகிய ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதைகளுமான சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டான். இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சவுல் நிறைவேற்றவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதனுடைய 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சவுலை எந்த நிலைமையிலிருந்து உயர்த்தினார் என்பதை நாம் அறிந்தோம். அந்த நிலைமையிலிருந்து உயர்த்தின சவுல் தான் ராஜாவாகின பின்பு ஆண்டவர் தனக்கு சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றாமல் போனது நிமித்தம் ஆண்டவர் அவருக்கு மனஸ்தாபமாக இந்த காரியம் அமைந்தபடியினாலே தான் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்தள்ளினார் என்பதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவரை நாம் அறிந்த பிற்பாடு ஆண்டவர் நம்மை எல்லா காரியங்களிலும் உயர்த்தி வைத்திருக்கிறார். பொருளாதாரத்திலும், எல்லா உலக காரியமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனாலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை புறக்கணித்தால் அவரால் நாம் தள்ளப்பட்டு போவோம். எனவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஏனென்றால் அவர் அதையே நம்மளிடம் எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்மை மென்மேலும் மேன்மைப்படுத்தி உயர உன்னதங்களை உட்கார வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.